ஷேய் பார்வதி அம்மா, நீதிமன்றம் கோர்ட்டு ஜட்ஜி கோர்ட்டாரே மாற்ற சூழ்நிலை உள்ள வந்துடும். முக்கால் சத்தியம் இந்த கணக்கு இராணுவத்தை வச்சு தான் எடுப்பார். எல்லாம் புரிஞ்சுக்கப்பா. ஒரு நீதிமன்ற கோர்ட்டில் நீதிமான் கடவுள் கணக்கு கொடுத்துருக்கார். நீதிமானே அவர் தான். நீதி நியாயத்துக்குடியே அவர் தான். தர்மம் அத்தனையோ இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு எதுவுமே தெரியாது. 60 வயசு 70 வயசு கட்டு பேர் கூட தெரியாது. கீழே வழக்காடி வழக்கறிஞர் பூரா புரியா இல்லையா? ஆணுக்கு பெண்ணுக்கும். அப்ப நீதிபதிகளுக்கு உனக்கு தெரியுமா தெரியாதா? டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி. மன்னராட்சி கணக்கு, ஜமீன் கணக்கு. இங்க தமிழ்நாடு கணக்கு ஜமீன் கணக்கு எடுத்தா டெல்லி வரைக்கும் மாட்டோம். அதுதான் கணக்கு கேள்வி. அப்ப அரசியல்வாதி கூத்தடிச்சத நீதிமன்ற கோர்ட்ல கேட்கணுமா வேண்டாமா? அந்த கேள்வி முற்றுப்புள்ளி வைக்கார் கடவுள். கைலாசத்திலே மாட்டோம். என்ன கணக்கு தெரியுதா? சேத்தூர் பத்திரப்பதிவில் ஜமீன் கணக்கில் உட்கார்ந்துருக்காரு கடவுள். அப்ப நான் தப்பு செஞ்சவனை கணக்கு எடுத்து உனக்கு நான் கையில கொடுத்துருக்கேன், நீ ஏன் என்ற கேள்வி கேட்கல? அந்த கேள்வி அவர் முற்றுப்புள்ளி வைக்கார் கடவுள். அப்ப கையெழுத்து போட்டா சிக்கல் உள்ள மாட்டோம். நீதிமன்றத்தை நாடி வர்றவனுக்கு அந்த கணக்கை பிடிக்கணும். புரியா? சுவை சம்பாத்தியம் இவன் ஏகப்பட்ட பூரா இவன் அரசியல் போட்டு வச்சிருக்கான். இதெல்லாம் கணக்கு இல்லை அப்படின்ட்டார். கிழிச்சு எறிஞ்சிட்டார். முடிஞ்சு வச்சு. சுவை சம்பாத்தியம்னா என்ன கணக்கு தெரியுதா? விவசாயம் பண்ணி தான் அவன் சொத்து. அந்த நேரம் அவன் எங்க இருந்தா என்ன செஞ்சா ஒருத்தரை கண்டுபிடிக்க முடியலையா? சுவை சம்பாத்தியம் எழுதிருக்கணும், கண்டுபிடிக்க முடியா? எல்லாமே வித்தோட்டமா நீதிமன்றத்தில் எழுத்து பெட்டிஷன்ல ஓடிக்கிட்டு இருக்கு. தெரியா இல்லையா? அதுக்கு முற்றுப்புள்ளி கடவுள் ஆண்டவன் வச்சுட்டா. தப்பு கணக்கு அனைத்து ஓடுது. அவன் எல்லாருமே சொல்லல நீதிமன்ற கோர்ட்டில் எல்லாமே தப்பு தான் ஓடுது. இதுக்கு என்ன ஆண்டவன் ஏதோ அவர் பார்த்து திருப்பி விடுவாரு, அவர் பார்த்து கொடுக்காருன்னா சொல்லுதான். குரல் ஊதி கொட்டு மேலே வச்சுக்கான். கீழே வழக்கறிஞர்லேருந்து பூரா குமாஸ்தான்லேருந்து அந்த நாக்கு வரக்கூடாது. சரியா? தப்பு கணக்கு நம்ம செய்தோம். ஆண்டவன் பசியாமத்ததுக்கு பூமியில கொடுத்துருக்கார். நம்ம தப்பு செய்யறதுக்கு போகக்கூடாதுங்கிற கணக்கு எல்லா நீதிமன்றத்தில் தெரியணும். அதுக்கு தான் முற்றுப்புள்ளி ஆண்டவன் பகவான் வைக்கான். என் ஈஸ்வரன் வைக்கார் கடவுள். புரிஞ்சிக்கோ? என் ஈஸ்வரனை அவன் இவன் சொல்றதுக்கு நான் ஒருத்தன் தான் சொல்ல முடியும். நான் ஒருத்தி தான் சொல்ல முடியும். பார்வதி கண்ட ஆக்கங்கட்ட பூரா மானிட பேரை சொல்லுதான். சிவனா அவனா இந்த ஜாதியா இருக்கிறவன் மதமா இருக்கிறவன் ஏண்டா பூமியை நீ நக்கி ஓட்டி உன் பொண்டாட்டி புள்ளைய படுத்து வித்தோட்டமா வச்சு திங்கிற முட்டா பேருக்கு உனக்கு என்னடா அறிவு இருக்கும்? மானிட பிறவி. உலகத்தால கடவுள் கையெடுத்து கும்பிடு, தலைய குனி. நீதிமன்ற கோர்ட்ல தலைய குனியில கடவுளை பார்த்து உட்கார்ந்துருக்காரு. நம்ம நாட்டுல உட்கார்ந்து கணக்கு பார்க்கணும் நீ நினைக்காத. கோர்ட்ல அத்தனை தப்பு கணக்கு, தப்பு வழக்காடுது, தப்பு ஓடுது. அதான் முற்றுப்புள்ளி இன்னைக்கு வச்சுட்டாரு கடவுள். புரியா இல்லையா? புரிஞ்சிக்கோ? சுடுகாட்டு எரிப்பு பூமியில அவர் கண் பார்வையில தென் திசையில எரிபட்டுக்கிட்டு இருக்கு. சிட்டி கிராமம் எரிஞ்சி சாம்பலா போகும். சிட்டி கிராமத்துல எரிஞ்சி சாம்பலா ஆக்கக்கூடியது கடவுள் ஒன்று தான் முடியும், வேற யாரால முடியாது. இப்ப 5-6 வருஷம் ஆண்டுகால கணக்கு போட்டு நடக்கலாம் நீ நினைக்க கூடாது. செகண்டா 100 அளவுல கணக்கை முடிச்சிருவார் கடவுள். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோ?